Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு மேல்நிலைப்பள்ளி சாலையோர மின் விளக்குகள் இரவு நேரங்களில் ஒளிராமல் இருளாக இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஏராளமான வணிக நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகள் அதிகமுள்ள சாலையில் இரவு வேளையில் மின் விளக்குகள் சரிவர ஒளிராத நிலை உள்ளது. இதனால் வணிக நிறுவனங்கள் மற்றும் அவசர சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் என பலரும் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பராமரிப்பின்றி புதர்மண்டி கிடக்கும் பூங்காவை பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்தியூர் அடுத்துள்ள நெருஞ்சிப்பேட்டையில் கதவணை மின் நிலையத்தை ஒட்டி அழகிய பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஏராளமான பொதுமக்கள் கதவணை மற்றும் பூங்காவிற்கு வந்து அதன் அழகை ரசித்து சென்றுள்ளனர். ஆனால் கடந்த சில மாதங்களாக பராமரிப்பு ஏதுமின்றி பூங்கா புதர்மண்டி கிடப்பதுடன் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. எனவே விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பூங்காவை பராமரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நியாய விலைக் கடைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வந்த லாரியிலிருந்து மினி சரக்கு வாகனத்தில் ரேஷன் அரிசியை கடத்துவது தொடர்பாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அரகண்டநல்லூர் பகுதியில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட லாரியிலிருந்து 5க்கும் மேற்பட்ட மூட்டைகளை மினி சரக்கு வாகனத்தில் சாலையின் ஓரமாக நிறுத்தி மாற்றும் சம்பவம் வீடியோவாக வெளியாகியுள்ளது. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இருந்த தமிழகத்தில் ஏழை மக்களுக்கான அரிசி கள்ளத்தனமாக திருடப்படுவது ஸ்டாலின் மாடல் அரசின் அவலட்சணத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடலூர் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்த மாணவனின் வீட்டிற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் சென்று வாழ்த்து தெரிவித்தார். கோ மாவிடந்தல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மகராசனின் மகன் கணேஷ் கோ ஆதனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த நிலையில் பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். இதனையடுத்து கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் அவரது இல்லத்திற்கு சென்றார். மாணவருக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்து பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் உயர்ந்த படிப்பை படிக்க வேண்டும் எனவும் மாணவனுக்கு ஊக்கமளித்தார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் முனுசாமி, கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.